பறவைங்களோட ஊர்ல ஞாயிற்றுக்கிழமை வந்தாதான் சந்தை. சந்தைனால எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையானதை அந்த சந்தையில வாங்கிப்பாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் சந்தையில தான் இருந்தாங்க. துணி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, அப்பா, இந்த வாரத்துக்கு தேவைப்பட்ட தக்காளி, வெங்காயம், பருப்பு, காய்கறின்னு எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன். புஜ்ஜி, அந்த வெள்ளத்தையும் எடுத்து பையில போடுமா? சரிம்மா. சோட்டு அத்தை, நீங்களும் எல்லா காய்கறி பொருளுங்களையும் வாங்கிட்டீங்களா? சோட்டு ஒரு பைய பிடிச்சுக்கிட்டு, ஆமா புஜ்ஜி, எங்க பந்துக்கு பசி அதிகம், அதனாலதான் அவனுக்கு தேவையான சோளம், கடலக்காய் அப்படின்னு நிறைய வாங்கி வச்சிருக்கேன். லூசி ஒரு சின்ன பைய எடுத்துக்கிட்டு வந்து, நான் என்னோட ஹெல்திக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படியே ஆலிவ் ஆயில் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஆலிவ் ஆயில் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால அதை தான் வாங்குறது. ஆனா சிச்சு காக்கா மட்டும் சந்தைக்கு வந்து எல்லார்கிட்டயும் பேரம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா குஹுவாத்துக்கிட்ட, என்னது 2 கத்திரிக்காவுக்கு 10 ரூபாவா? 2 கத்திரிக்காய் 3 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா? கத்திரிக்காய் பாக்குறதுக்கு தான் இவ்வளோ நல்லா இருக்கும், வெட்டி பார்த்தா உள்ள முழுக்க பூச்சி தான். அட என்ன சிச்சு, 3 ரூபாய்க்கு ஒரு கத்திரிக்காய் கூட வராது. உங்கள்கிட்ட பேசுறதுக்கு என்னால முடியாதுப்பா. சரி, நான் ஒரு கத்திரிக்காவை வாங்கியிருக்கேன், 5 ரூபாய்க்கு கொடு. சில்லறை இல்லையே? பரவாயில்ல, இந்த சில்லறைய நீயே அப்புறமா கொண்டு வந்து கொடு, இப்பத்துக்கு வேண்டாம் போ. சிச்சு காக்கா சந்தோஷமா, ஏய் சின்ன, பாத்தியாடா எப்படி காசை நான் மிச்சப்படுத்தினேன்னு? ரீடா, நான் கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், அதே மாதிரி 1/4 கிலோ பருப்பு வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ஒரு வாரத்துக்கு சரியா போயிடும். அம்மா, என்னம்மா, ஒரு நாளைக்கே நம்மளுக்கு பருப்பு பத்தாது, நீ என்னம்மா ஒரு வாரத்துக்குன்னு சொல்ற? டேய், என்னடா பருப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு கேஸை ஃபார்ம் பண்ண போறியா நீ? எல்லாரும் வாரத்துக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது சிச்சு காக்கா மட்டும் ஒரு சின்ன பையில தேவையானதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி நாட்களும் போச்சு. சிச்சு காக்கா முதல் நாள் திங்கக்கிழமை அதோட வீட்டுல கத்திரிக்காய் குழம்பு வச்சுது. அடுத்த நாளும் அதை வச்சு மேனேஜ் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் தக்காளி தொக்கு. 4வது நாள் அந்த தக்காளி தொக்குல தண்ணி கலந்து தக்காளி ரசம். வெள்ளிக்கிழமை வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் தீந்து போச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. சிச்சு காக்கா காலி டப்பாவை பார்த்து, என்னது சாப்பாடா? நேத்தே பருப்பு காலி ஆயிடுச்சு, முந்தா நேத்து காய்கறி காலி, இன்னைக்கு எண்ணெயும் காலி. அது வீட்டுல எதுவுமே இல்லையா? எனக்கு பசிக்குது, இப்ப என்ன பண்றது? அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஏண்டா, வீட்டுல பொருளுங்க எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா உன்னை பசியிலே இருக்க வச்சிருவேனா? அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்க எதுக்கு இருக்காங்க? உதவிக்காக தானே இருக்காங்க. நீ வேணா பாத்துக்கிட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான பொருளுங்களை எடுத்துட்டு வர. சோட்டு அத்தை முந்தா நேத்து தானே திட்டினாங்க, மறுபடியுமா? அட பரவாயில்லடா, திட்டினா திட்டிட்டு போறாங்க. அவங்க திட்டுறதா நம்மளுக்கு வயிறு நிறைய போகுது, அவங்க கொடுக்குற பொருள் தான் வயிறு நிறையுது. என்னோட ஆபரேஷன் 1 ஸ்டார்ட் பண்றேன். ஆபரேஷன் உதவி டார்கெட் 1. பக்கத்து வீட்டுல இருக்கிற துணி குருவி. சிச்சு காக்கா பக்கத்து வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற துணியோட வீட்டுக்கு போனப்போ துணி அப்பதான் சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு காக்கா, நீ வீட்டுல இருக்கியாமா? வா சிச்சு, வீட்டுலதான் இருக்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஐயோ, என்னன்னு சொல்றீங்க? எங்க சின்ன காஃபி வேணும் காஃபி வேணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான். சரி, காப்பி வைக்கலான்னு சக்கரை டப்பா திறக்க பார்த்தா அது ரொம்ப டைட் ஆயிருக்கு, மூடி திறக்க முடியல. கொஞ்சம் சக்கரை இருந்தா குடுக்குறியா? நாளைக்கே சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்து குடுக்குறேன், இல்லன்னு சொல்லாம குடுக்குறியா? அதை கேட்டு துணி சிரிப்ப அடக்கிக்கிட்டு, ஓ, மூடி ரொம்ப டைட்டா இருக்கா, சரி சக்கரை எடுத்துட்டு போ. ஒரு கிண்ணம் சர்க்கரையை கொடுத்தா. சிச்சு அந்த சர்க்கரையை வாங்கிக்கிட்டு, அப்படியே துணி, காப்பி பொடி கூட கொஞ்சம் தான் இருக்கு, நீ கொஞ்சம் கொடுத்தனா நான் போய் அவனுக்கு காப்பி போட்டு குடுக்குவேன், குடுக்குறியா? இத கேட்டுக்கிட்டு இருந்த புஜ்ஜி, அம்மா அப்படியே கொஞ்சம் அரிசியும் கொடுத்துருங்க, அப்புறம் வீட்டுக்கு போய் அரிசி மூட்டைய கழட்ட முடியலன்னு சொல்லுவாங்க. அத கேட்டு சிச்சு, பாத்திய துணியே, பசங்களுக்கு எவ்வளவு திமிரு, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. சரி, காப்பி பொடி கொடு. துணி காப்பி தூளை கொடுத்து, சரி சிச்சு, இந்த எடுத்துட்டு போ. அடுத்தது டார்கெட் 2 சோட்டு கிளி. சக்கரை காஃபி தூளை வாங்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அடுத்து சிச்சு காக்கா சோட்டுவோட வீட்டுக்கு போச்சு. சோட்டு அங்க கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. சோட்டு, எவ்வளவு நல்ல பொண்ணுமா நீ, காலையில எந்திரிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரி பொறுமை எங்களுக்கு இருக்காமா? சோட்டு சிரிச்சுக்கிட்டே, என்ன சிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஒண்ணு இல்ல, காலையில எந்திரிச்சு அடுப்ப பத்த வைக்கலான்னு போனா தீப்பெட்டி ஈரமா இருக்கு, அதுக்கு தான் தீப்பெட்டி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். தீப்பெட்டி இருந்தா குடுக்குறியாமா? அட, அதுல என்ன இருக்கு, இந்தா எடுத்துட்டு போ தீப்பெட்டி. சிச்சு தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு போகும்போது மறுபடியும் வந்து, சோட்டு, கேட்க மறந்துட்டேன், கொஞ்சம் அரிசி இருந்தா குடுக்குறியா? நேத்து நைட்டு என் புள்ள விளையாடுறேன் அப்படின்னு அரிசி எல்லாம் கொண்டு போய் வாசப்படியில கொட்டி வச்சிருக்கான். காலையில சரி அரிசி போடலான்னு போய் பார்த்தா அரிசியே இல்ல அந்த இடத்துல. அப்ப பன்னு வீட்டை விட்டு வெளியில வந்து, அம்மா, நேத்து சின்ன என் கூட தான் இருந்தான், அவன் நேத்து அரிசியில விளையாடலம்மா.
அப்போ சோட்டு பனுவை பார்த்து, நீ வாய மூடுறியா? பெரியவங்க பேசும்போது நடுவுல பேசக்கூடாதுன்னு தெரியாது? சிச்சோ, ஒண்ணு என்ன, 4 பாவ அரிசி எடுத்துட்டு போ. சிச்சு சந்தோஷமா அரிசியை வாங்கிக்கிட்டு, நீ தேவதமா, அதனாலதான் உன் பையன் பண்ணும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஃபைனல் டார்கெட் லூசி புறா. சக்கரை, காஃபி பொடி, அரிசி எல்லாம் வந்தாச்சு. அடுத்தது காய்கறி. நேரா சிச்சு லூசி வீட்டுக்கு போனா. ஹாய் லூசி டார்லிங், ஹவ் ஆர் யூ? லூசி ஆச்சரியமா, அட சிச்சு, நீயா? என்ன இன்னைக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட பேசணும்னா இங்கிலீஷ் கத்து வச்சிருக்கணும்ல, அதான் பெரிய தலைவலி. என்னோட கை தவறி எண்ணெய் பாட்டில் கீழே விழுந்துருச்சு, கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தனா. ஓ சோ சேட். சரி இப்ப சொல்லு, என்ன பண்ணணும்? அது ஏதோ ஃபாரின்ல இருந்து எண்ணெய் கொண்டு வர வச்சிருக்கியா? ஏதோ ஆலிவ் ஆயிலாமே, அத கொஞ்சம் கொடுத்தனா நாளைக்கு காலையிலக்கு அதுல சமைச்சுக்குவேன். கொஞ்சம் கொண்டு வந்து குடுக்குறியா அப்படின்னு சிச்சு கேட்டதுக்கு லூசி புறா, என்னோட ஆலிவ் ஆயில் உனக்கா? அதுல சமைக்கிறியா? அது வெஜிடபிள் எல்லாம் ஊத்தி சாப்பிடுறது, உனக்கு இல்லல, சின்னுக்காக குடுக்கற. இந்த பார்த்து பத்திரமா கொண்டு போ. அப்படி சிச்சு காக்கா லூசி கிட்ட அந்த ஆலிவ் ஆயிலும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அன்னைக்கு சனிக்கிழமை சிச்சுவோட வீட்டுல ஒரே விருந்து தான். ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்த 3 கத்திரிக்காய், லூசி கொடுத்த எண்ணெய், சோட்டு கொடுத்த அரிசி, அப்படியே துணி கொடுத்த சக்கரை, காஃபி தூள், இத வச்சுதான் விருந்து ஆரம்பமாச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரமா சமைச்சிடுங்க. சரிடா, முதல்ல ஆலிவ் ஆயில ஊத்தலாம், அதுலதான் இன்னைக்கு சமைக்க போறோம். சிச்சு காக்கா ஒரு பாத்திரத்துல ஆலிவ் ஆயில ஊத்தி அதுல கத்திரிக்காவை போட்டா. அம்மா என்னம்மா, சமைக்கிற வாசனையே ஒரு மாதிரியா வருது. இந்த ஃபாரின் எண்ணெய் நம்ம சமையலுக்கு சரி வராதோ என்னவோ. கத்திரிக்காய் வேகுது, இப்போ உப்பு போடணும். ஐயோ, வீட்ல உப்பு இல்லையே, இப்ப என்ன பண்றது? சரி, பக்கத்து வீட்ல இருந்து கேட்டுக்கிட்டு வா. சிச்சு காக்கா துணிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த சர்க்கரையில பாதி சர்க்கரையை தூக்கி அந்த கத்திரிக்காயில போட்டா. உப்பு இல்லைன்னு என்ன, நம்மளே சர்க்கரை போட்டு குழம்பு வச்சுட்டா போது. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டா வைக்கலாம் வாங்க. அவ்வளவுதான். அந்த சர்க்கரையை போட்டது கத்திரிக்காய் எல்லாம் தீஞ்சு போச்சு. ஆலிவ் ஆயில் வாசம் வேற, அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. சின்னவுக்கு அதை சாப்பிட்டு பார்த்தப்ப சுத்தமா பிடிக்கல. ஏதோ கெட்ட வாசனை வருதே, என்ன குழம்புமா? சிச்சு காக்கா சாப்பிட்டு, அட இது எல்லாமே என்னால கிடையாது, எல்லாமே அந்த லூசியால தான். ஏதேதோ ஃபாரின் எண்ணெய்னு கொடுத்து சமையலைய கெடுத்துருச்சு. சிச்சு காக்கா தீஞ்சு போன அந்த கத்திரிக்காயை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நேரா துணியோட வீட்டுக்கு போனா. ஏற்கனவே துணியோட வீட்டுல லூசி, சோட்டு 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு அங்க வந்து, லூசி, சோட்டு, துணி, நீங்க எல்லாரும் செஞ்ச உதவியால இன்னைக்கு எனக்கு என்ன ஆயிருக்குன்னு முதல்ல பாருங்க. அட சிச்சு, எதுக்காக அழுந்துகிட்டு இருக்க? சிச்சு காக்கா பாத்திரத்தை வச்சு, இந்தாங்க எடுத்துக்கங்க. லூசி ஆலிவ் ஆயில் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணெய கொடுத்துச்சு. துணி கொடுத்த சக்கரை போட்டு குழம்பெல்லாம் ஏதோ ஆயிடுச்சு. லூசி கொடுத்த ஆலிவ் ஆயில கூட போட்டு பார்த்தேன், ஆனா எதுவுமே சரியாவே வரல. அத பார்த்து லூசி, ஹவு டேர் யூ? என்னது, நான் கொடுத்த எண்ணெய காய்கறி குழம்புக்கு ஊத்துனியா? அது காய்கறி வெட்டி போட்டு அப்படியே சாப்பிடுறது. உனக்கு சமையல் செய்ய அப்படின்னு பொருளுங்களை கொடுத்தா நீ அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சு வச்சிருக்கியா? என்னது, நான் கொடுத்த அரிசி நல்லா இல்லையா? புஜ்ஜி அங்க வந்து, உங்க வீட்ல கத்திரிக்காவை விட்டா வேற என்ன இருக்கு? எதை வச்சு குழம்பு வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட்ல 1 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிக்கிட்டு கத்திரிக்காய் 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ இப்படின்னு தேவையான பொருளுங்களை மட்டும் வாங்கிக்கிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதா? ஆமா, எங்க வீட்ல பருப்பு கேட்டீங்க, துணி அத்தை வீட்ல காபி பொடி கேட்டீங்க, இதெல்லாம் என்ன ஆச்சு? அப்போ சிச்சு காக்கா, அது வந்து நான் மிக்ஸ் வெஜிடபிள் பண்ணலான்னு நினைச்சேன், உங்க பொருளுங்க தான் சரியில்லாம போயிடுச்சு. துணி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ சிச்சு, உன்னோட பிஸ்னாரித்தனத்தை இங்கேயே விட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் உனக்கு தேவையான பொருளுங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடுற. நீ இப்படி பண்றதுனால யாருக்கு பிரயோஜனம் சொல்ல? சரி, வீட்டுக்குள்ள கஞ்சி இருக்கு, நீயும் குடிச்சிட்டு குழந்தைக்கு கொஞ்சம் கொடு. அதுக்கு சிச்சு, என்னது கஞ்சி இருக்கா? கஞ்சி எல்லாம் நான் குடிக்க மாட்டேன். சரி, வேற என்ன பண்றது, இன்னைக்கு நானும் கஞ்சி குடிக்கிறேன். எல்லாரும் சிச்சுவோட கஞ்சத்தனத்தை பார்த்து சந்தோஷமா சிரிச்சாங்க. அது பறவைகளின் கிராமம். அந்த கிராமத்துல இருக்கிற பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் அப்பாவிங்களா கஷ்டப்பட்டு ஒழிச்சுக்கிட்டு இருந்தவங்க. அந்த ஊரோட ஜமீன்தாரான மகிக்கழகும் அவருடைய மனைவியும் ரொம்பவும் நேர்மையா அந்த ஊரை நல்லபடியா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால அந்த ஊர்ல இருக்கிற பறவைங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல தான் சிச்சு காக்கா அதோட குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த குடும்பம் சோம்பேறித்தனத்துக்கும் அப்படியே புத்திசாலித்தனத்துக்கும் பேர் போன குடும்பம் அது.
கஷ்டப்படாம வாழ்ந்துகிட்டு இருக்க அவங்க ஏதேதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில சிச்சு காக்கா அதோட வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது சிச்சு காக்காவோட பொண்டாட்டி ரொம்ப கோவமா அங்க வந்தா. என்னங்க இது, அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் சாப்பாடு கொண்டு வர போயிட்டாங்க. நம்ம வீட்டுல மட்டும் நேத்து வடிச்ச கஞ்சி தான் இருக்கு. அட, அதுல என்ன இருக்கு? அவங்க போனா போகட்டும். அவங்கள மாதிரி நாள் பூரா கஷ்டப்பட்டு சாப்பாடு கொண்டு வர்றது என்னால முடியாது. உங்க சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டிட்டு வேலை செய்யற வழிய பாருங்க. துணியோட புருஷனை பாத்தீங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அப்படின்னு. கஷ்டப்பட்டு வேலை செய்யறது இல்ல, இஷ்டப்பட்டு, அதுவும் புத்திசாலித்தனமா தான் வேலையை செய்யணும். இன்னிலிருந்து நம்ம வாழ்க்கை திசை மாற போகுது. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அன்னைக்கு சாயந்தர நேரம் சிச்சுக்காக அதோட வீட்டுல இருந்து பழைய ஓலைச்சுவடிய எடுத்துச்சு. அந்த ஓலைச்சுவடிய நல்லா தொடச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு அந்த ஓலைச்சுவடியை எடுத்துக்கிட்டு போய் ஊருக்கு நடுவுல இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு சிச்சு ரொம்ப சத்தமா, என்னோட கிராமத்து பறவைங்களே எல்லாரும் இங்க வாங்க. நேத்து ராத்திரி என்னோட கனவுல நம்ம கிராம தேவதை வந்து இந்த ஓலைச்சுவடிய கொடுத்துட்டு போனாங்க. இந்த ஓலைச்சுவடியில நம்மளுடைய எதிர்காலம் எல்லாமே இருக்கு. வாங்க, உங்க எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த பறவைங்க எல்லாருமே அங்க வந்து சேர்ந்தாங்க. சரியா அதே நேரம் சிச்சு காக்கா போட்ட திட்டத்தின்படி சோட்டுக்கிளியோட பொண்டாட்டி அங்க அழுதுகிட்டே வந்தா. ஐயோ, என் மூக்குத்தி தொலைஞ்சு போச்சு. காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவாரு. அப்போ சிச்சு காக்கா கண்ணு மூடிக்கிட்டு, அம்மா, நான் தான் சொன்னல இந்த ஓலைச்சுவடிக்கு சக்தி இருக்குன்னு. நீ துணியை துவைக்கும் போது உன் புடவையில அந்த மூக்குத்தி மாட்டிக்கிச்சு. புடவைய காய வச்ச இடத்துல போய் பாரு, அந்த புடவையில உன் மூக்குத்தி இருக்கும். அதை கேட்ட சோட்டுக்கிளி ரொம்பவும் சந்தோஷமா வீட்டுக்கு போச்சு. ஆனா ஏற்கனவே சிச்சு காக்கா காலையிலே சோட்டுவோட பொண்டாட்டியோட மூக்குத்தி திருடி அந்த புடவையில சிக்க வச்சிருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல சோட்டுக்கிளியோட பொண்டாட்டி சந்தோஷமா திரும்பி வந்தா. அது சிச்சு காக்காவோட காலில் விழுந்து ஒரு தட்டுல பூ பழம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்துச்சு. உண்மைதான் சுவாமி, நீங்க சொன்ன மாதிரி மூக்குத்தி அங்கதான் இருந்துச்சு. நீங்க கடவுள். அதை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாருக்குமே சிச்சு காக்கா மேல பெரிய நம்பிக்கையே வந்துச்சு. அவங்க கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் சொல்லிக்கிறதுக்காக சிச்சு கிட்ட வர ஆரம்பிச்சாங்க. சிச்சு காக்கா அதோட பொண்டாட்டி கிட்ட சொல்லி ஊருக்குள்ள யார் வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமா வந்தவங்க கிட்ட பேசி அவங்கள நம்ப வச்சு அவங்க கிட்ட இருந்து பழம் தானியம் எல்லாத்தையுமே பரிசா வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சிச்சு காக்காவோட திட்டம் நல்லபடியாவே வேலை செய்ய ஆரம்பிச்சுது. அதோட வீடு அரிசி மூட்டையால நெறிஞ்சி போச்சு. இந்த விஷயம் ஊர் தலைவரான மகிக்கழுகுக்கு தெரிய வந்துச்சு. ஐயா, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே இந்த சிச்சு காக்கா ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட்டுட்டு சோம்பேறித்தனமா இருக்காங்க. எல்லாரும் மூட நம்பிக்கையை நோக்கி போறாங்க. இதுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, அவ ஏமாத்துறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரியான வாய்ப்பு வர வரைக்கும் நாமளும் காத்திருக்கணும். ஒரு நாள் மகிக்கழுகோட வீட்டுல இருக்க வேண்டிய பெரிய வைரமாலை காணாம போச்சு. ஊர்க்காரங்க எல்லாரும் தேடினாங்க. ஆனா யாருக்குமே கிடைக்கவே இல்லை. அதனால மகிக்கழுகோட பொண்டாட்டி, இது எனக்கு தெரிஞ்ச வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் பண்ணிருக்காங்க. பதட்டப்படாத, யாரு திருடினாங்கன்னு சொல்றதுக்கு தான் ஊருக்குள்ள சிச்சு காக்கா இருக்குல்ல. உடனே ஜமீன்தார் ஐயா சிச்சு காக்காவை வீட்டுக்கு வர சொன்னாரு. இங்க பாரு சிச்சோ, உன்னோட திறமைய பத்தி ஊருக்காரங்க எல்லாரும் சொன்னாங்க, நானும் கேட்டேன். எங்க வீட்டுல இருந்த ஒரு வைர மாலைய காணோம். யாரோ திருடி இருக்காங்க. அத யாரு திருடினாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லு. நீ சரியா சொல்லிட்டனா உனக்கு 100 தங்க காசுகளை நான் பரிசா கொடுக்கறேன். அத கேட்டதும் சிச்சு தலையில இடி வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. அவளுக்கு உண்மையிலேயே இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. இத்தனை நாளா அவ சொல்லிக்கிட்டு இருந்தது எல்லாம் பொய். ஆனா அது தெரிஞ்சா ஊஜனங்க அடிச்சு துரத்துவாங்க. அதனால ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். சிச்சு காக்கா கண்ணு மூடி பார்த்துட்டு, ஐயா, நான் கண்ணு மூடி பார்த்தேன். திருட யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் போல. என் சக்தி அவன்கிட்ட வேலை செய்யல. எனக்கு ஒரே ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. நாளைக்குள்ள திருட யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். ஓ, சரி சரி, நாளைக்கு காலையில வரைக்கும் உனக்கு நான் நேரம் கொடுக்கறேன். நாளைக்குள்ளார யாரு திருட அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லிடு. சிச்சு காக்காவை ஜமீன்தார் வீட்லயே ஒரு அறையில போட்டு பூட்டி வச்சாங்க. சிச்சுவுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. ஐயோ, என் பேராசி என்ன கொன்னுடு போல தெரியுதே. இப்ப நான் திருடனை கண்டுபிடிச்சு ஆகணுமே. இல்லனா நாளைக்கு அந்த ஜமீன்தார்
என்ன கொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு பயந்துகிட்டே சிச்சு காக்கா அங்க இங்கன்னு நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அதுக்கு தூக்கமே வரல. எப்படியாவது ஜமீன்தார் கிட்ட இருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அது யோசிக்க ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில சபையில சிச்சு காக்கா தைரியமா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதோட கண்ணுல துளி பயம் இல்ல. அது ஏதோ முன்னாடியே யோசிச்சு வச்சிருச்சு. ஐயா, திருட யாருன்றது என் ஞான திருஷ்டிக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அத நேரா என் சக்தி சொல்ல மாட்டேங்குது. ஒரு பரீட்சையை வச்சுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டு மகிக்கழுக ஆர்வமா, என்ன பரீட்சை அது? உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க எல்லாரையும் இங்க வர சொல்லுங்க. அப்படியே ஒரே மாதிரி இருக்கிற 100 விறகு கட்டைய கொண்டு வர சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துல வேலைக்காரங்க எல்லாரும் வந்தாங்க. ஒரே மாதிரி இருக்கிற 100 விறகு கட்டையும் அங்க வந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா கம்பீரமா, ஐயா, இந்த 100 விறகு கட்டை மேல என்னுடைய சக்தியை நான் பயன்படுத்திருக்கேன். இப்போ இது என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த 100 விறகு கட்டைய உங்க வேலைக்காரங்க ஒவ்வொன்னா வீட்டுக்கு கொண்டு போகணும். நாளைக்கு மறுபடியும் காலையில சபை கூடும்போது இந்த விறகு கட்டைய எல்லாருமே அப்படியே எடுத்துட்டு வந்துடணும். அப்ப அங்க இருந்த ஒரு வேலைக்காரன், ஆனா அதனால திருடன் எப்படி மாட்டுவான்? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, இது ஒன்னும் சாதாரண விறகு கட்டை இல்ல. என் மந்திர சக்தியால வேலை செய்ய போற விறகு கட்டை. யாரு அந்த வைர மாலையை திருடினாங்களோ அவங்க கிட்ட இருக்கிற விறகு கட்டை நாளைக்கு காலையிலக்குள்ள கொஞ்சம் வளர்ந்துரும். மத்தவங்க விறகு கட்டையெல்லாம் அப்படியே இருக்கும். இதுதான் என்னுடைய சக்தி. வேலைக்காரங்க எல்லாருமே அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு ஆளுக்கு ஒரு விறகு கட்டையை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே அந்த விறகு கட்டையில எந்த மந்திர சக்தியுமே இல்ல. இது எல்லாம் சிச்சு காக்காவோட ஒரு திட்டம். உண்மையிலேயே வைரமாலையை திருடினது குஹுவாத்தும் அதோட புருஷனும் தான். அவங்களுடைய பொண்ணு கல்யாணத்துக்காக நிறைய செலவு பண்ணி கடன் வாங்கினதுனால அந்த கடனை தீக்கினதா இந்த வேலை பார்த்தாங்க. அவங்க அந்த வைரமாலைய அவங்க வீட்டு கிணத்துல தான் ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி குஹுவுக்கும் குஹுவோட புருஷனுக்கும் தூக்கம் வரவே இல்ல. இப்ப என்ன பண்றது? சிச்சு காக்கா சொல்றது எல்லாமே உண்மைதானே நமக்கு தெரியும். ஏன்னா இது வரைக்கும் சொன்னது எல்லாமே உண்மைதானே. இப்ப என்ன பண்றது? சிச்சு சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில நம்ம கிட்ட இருக்கிற இந்த விறகு கட்டை வளர்ந்து போச்சுன்னா நாம தான் மாட்டிப்போமே. குஹுவாத்து புருஷன் கிட்ட, பயப்படாதீங்க, எப்படியும் விறகு நாளைக்குள்ள கொஞ்சம் வளரும் தானே சொல்லிருக்கு. அதுக்கு முன்னாடியே நாம கொஞ்சம் இத வெட்டி போட்டுடலாமே. அப்போ நாளைக்கு அது வளர்ந்தாலும் கூட ஒரே மாதிரி தானே இருக்கும். யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படின்னு அவங்க நினைச்ச உடனே அவங்க கிட்ட இருக்கிற விறகு கட்டையில ஒரு அங்குலத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் விறகு கட்டையை எடுத்துக்கிட்டு சபைக்கு வந்தாங்க. சிச்சு காக்கா, இப்ப திருட யாருங்கிறத சொல்லு. ஐயா, எல்லாரும் எடுத்துட்டு போன விறகு கட்டையோட என் முன்னாடி வந்து நிக்க சொல்லுங்க. எல்லாரும் அவங்கவுங்க கட்டையை கொண்டு வந்து கீழே வச்சாங்க. சிச்சு காக்கா எல்லா கட்டையையும் பார்த்து ஒரு கட்டையை மட்டும் தனியா எடுத்துச்சு. திருடங்க மாட்டிக்கிட்டாங்க. இவங்க தான் திருடங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எந்த விறகு கட்டையும் வளரல. இது எல்லாம் நான் உங்ககிட்ட சொன்ன போய் தான். உண்மையான திருடன் என் கட்டை வளர்ந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு ஏற்கனவே அதுல கொஞ்சம் வெட்டி வச்சுட்டான். அதனாலதான் இந்த விறகு கட்டை மத்த எல்லா கட்டையை விட ஒரு அங்கலம் சின்னதா தான் இருக்கு. இந்த கட்டை யார்தோ அவங்க தான் திருடினவங்க. அதை கேட்டதுமே குஹுவோட புருஷன் 2 பேர் முகமும் வாடி போச்சு. அவங்க 2 பேரும் அவங்க தப்ப ஒத்துக்கிட்டு ஜமீன்தார் காலில் விழுந்து அவங்க எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படிங்கறத ஜமீன்தார் கிட்ட சொன்னாங்க. அப்ப ஜமீன்தாரும் ஜமீன்தாரோட மனைவியும் சிச்சு காக்காவை உத்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மஹி சிச்சு கிட்ட, சிச்சோ, புத்திசாலித்தனமா திருடனை பிடிச்ச சந்தோஷம். ஆனா உண்மையிலேயே உனக்கு இந்த சக்தியெல்லாம் இருக்கா? இல்ல திருட்டு பயத்தை காட்டி திருடனை கண்டுபிடிச்சியா? உன்கிட்ட இருக்கிற அந்த ஓலைச்சுவடிக்கு அப்படி என்ன சக்தி இருக்கு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட உண்மையே சொல்லிடு. ஜமீன்தார் அப்படி கேட்டதுமே சிச்சு காக்கா உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. உண்மையே சொல்லிதான் ஆகணும். அதனால சிச்சு கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நான் சொன்னது பொய் தான். கஷ்டப்படாம வாழ்றதுக்காக நான் தேடின ஒரு வழிதான் இது. மகிக்கழுகு ரொம்ப கோவமா, பாத்தியா, நீ திருடனை கண்டுபிடிச்சாலும் நீ ஏன் ஒரு பெரிய திருடன்? எதிர்காலத்தை சொல்ற அப்படின்னு என் ஊர் ஜனங்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இருந்திருக்கேனா? நீ எவ்வளவு பெரிய குற்றவாளி. நீ செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை நிச்சயமா உண்டு. ஜமீன்தார் குஹுவாத்தையும் அதோட புருஷனையும் மன்னிச்சு விட்டுட்டாரு அவங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு. ஆனா சிச்சு காக்காவையும் அதோட பொண்டாட்டியையும் அவரு விடவே இல்லை. நீங்க 2 பேரும் அடுத்த 1 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சாகணும். ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களோட வயல்லையும் போய் அவங்களுக்கு வேலையில உதவி செய்யணும். கஷ்டப்பட்டு உழைச்சா கிடைக்கிற மரியாதை என்னங்கிறது அப்போ நீங்க தெரிஞ்சுப்பீங்க.
இது வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் வாங்கினத நீங்க எல்லாருக்கும் அப்படியே திரும்ப கொடுத்துடணும். இப்படியே ஒரு வருஷம் போச்சு. சிச்சு காக்காவும் சிச்சு காக்காவோட பொண்டாட்டியும் ஊர்ல எல்லாரும் வயல்லையும் வேலை செஞ்சு ரொம்பவும் சோர்வடைஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க 2 பேரும் பிரிந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி புருஷன் பொண்டாட்டி இப்படி பேசிக்கிட்டாங்க. பாத்தீங்களா, உங்களால ஒரு வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா போச்சு. உடம்பெல்லாம் வலிக்க வலிக்க அந்த மண்ணுல இறங்கி வேலை பார்த்துருக்கேன். எனக்கு இன்னும் உடம்பெல்லாம் வலிக்குது. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, வாய மூடு, உனக்கு என்ன தெரியும்? இந்த தடவை நம்ம திட்டம் பலிக்கல. என்ன ஜமீன்தார் நம்மளை விட புத்திசாலி. ஆனா அந்த மண்ணுல இறங்கி வேலை செய்யும் போதுதான் எனக்கு ஒரு புது யோசனை வந்துச்சு. சிச்சு காக்காவோட பொண்டாட்டி ரொம்ப ஆர்வமா, ஆ, என்ன யோசனை? கஷ்டப்பட்டு உழைக்கிறது என் பரம்பரையில யாருக்கும் வராது. இதுல இனி நான் மட்டும் கஷ்டப்பட்டு உழைச்சிருவேனா என்ன? அடுத்த தடவை நான் போட போற ஒரு புது திட்டத்துல அந்த ஜமீன்தாரியை தோக்கடிக்க போறேன். எல்லாரை விடவும் இந்த ஊருக்கு நான் தான் பெரிய பணக்காரனாக போறேன். அதை கேட்டு சிச்சு காக்காவோட பொண்டாட்டி ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். தண்டனை அவங்கள மாத்தவே இல்லை. அவங்க குணம் அவங்கள விட்டு போகவே இல்லை. அவங்க இன்னும் தான் மோசமா மாறி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சி அந்த இரவு தான். தப்பு பண்ணவன் தானா திருந்தாத வரைக்கும் யாரு மனசு வச்சாலும் அவனை திருத்த முடியாது. அது அவனுக்கு பழகி போன விஷயமா இருக்கும்.